எப்பயும் போல் நம்ம தமயந்தி சுரேஷும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. என்னப்பா சுரேஷ் ஒரே டயர்டா இருக்கா? ஆமாம்மா, ஆஃபீஸில் ஒரே வேலை, நிறைய வேலை வச்சு கொள்றாங்கம்மா, அதான் டயர்டாக இருக்கு. ஆமாத்த, ஆஃபீஸில் நிறைய வேலை வைக்கிறாங்க மாற்றி மாற்றி, அதனால ரொம்ப டயர்டாக இருக்குத்த. நான் வேற போய் சாப்பாடுலாம் செய்யணும். இல்லம்மா நானே செஞ்சு வச்சிட்டோமா. பிள்ளைங்க வேற டயர்டா வந்திருக்காங்க. இப்ப இதுக்கு நம்ம சொல்லணும்? கண்ணாடி மாத்துற விஷயத்த நம்ம அப்புறமா சொல்லிக்கலாம். அம்மா, இங்க நாங்க பேசிட்டு இருக்கோம், அங்க யார்கிட்டமா பேசுற? ஒண்ணும் இல்லப்பா, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு 3 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரளா சுரேஷ் கிட்ட சொல்றான். பா, என் கண்ணாடி மாத்தணும்னு நினைக்கிறேன்ப்பா. ரொம்ப பழசாயிடுச்சுல, வர வர கண்ணே தெரிய மாட்டேங்குதுப்பா. ஏம்மா, என்னம்மா ஆச்சு? இல்ல, நான் காலையில குழம்பு சூடு பண்ணி சாப்பிடலான்னு போனேன். அங்க வந்து யாரோ ஊன்னு சொல்ற மாதிரி கேட்டுச்சு. சரின்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு பேய் நிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுப்பா. பயந்து நான் கீழே விழுந்துட்டேன். அப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா அங்க எதுவுமே இல்லை. அப்ப வந்து எனக்கு கண்ணாடியில தானே கோளாறு. என்னத்த சொல்றீங்க? பேய் வந்து நின்னுச்சுங்களா? அப்புறம் என்னதாச்சு? நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா. நம்ம வீட்டுக்குலாம் பேய் வருமா? அது என் கண்ணாடியில தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அதனாலதான் பேய் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. மற்றபடி ஒண்ணும் இல்லம்மா. சரிம்மா, நம்ம நாளைக்கு போய் கண்ணாடி மாத்திக்கலாம், சரிங்களா? நீங்க போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சுரேஷும் தமயந்தி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் தமயந்தி சுரேஷும் தனியாக பேசுகிறாங்க. தமயந்தி, பாத்தியா, அந்த பேய் நம்ம அம்மாவை ஏதோ பண்ண வந்திருக்கு. அம்மா சுதாரிச்சுக்கவும் அது ஓடி போயிருச்சு தமயந்தி. ஆமாங்க, அது ஏதோ பண்ண வந்திருக்கு. அத்தைகிட்ட வேற தாயத்து வேற இல்லை, அதனால தெரிஞ்சிட்டு கூட வந்திருக்குங்க. நீ காலைல வேலையா தாயத்தை அம்மா கையில கட்டி விட்டுரு. நான் போய் கொடுத்தனே ஏதாவது சந்தேகம் வரும். நீயே போய் கோயில்ல பூசாரி கொடுத்தாரு அப்படி இப்படின்னு சொல்லி கட்டி விட்டுரு. சரிங்க, காலைல வேலையை அது பண்ணிடுறாங்க அப்படின்னு 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. சரளாவும் தூங்குறா. பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. என்ன, யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. ஒருவேளை தமயந்திக்கும் சுரேஷ்க்கும் ஏதாவது சண்டை இருக்குமோ? தமயந்திக்கு இது அழுகுறாளோ அப்படின்னு சரளா எந்திரிச்சு அவங்க ரூம் பக்கம் போய் பார்க்குறா. இல்லையே, கதவு சாத்தி தானே இருக்கு. பின்னாடி இருந்து சத்தம் வர மாதிரி இருக்கு. பின்னாடி இருந்தா சத்தம் வருது அப்படின்னு திரும்பி பார்க்குறா. என்ன, அந்த மூலையில ஏதோ இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனா தூரத்துல இருந்து பார்க்க எனக்கு சரியா தெரியல. சரி, கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சரளா கிட்ட போக திடீர்னு பின்னாடி இருந்து தமயந்தி அத்தை அப்படின்னு கூப்பிடுறா. உடனே சரளாவும் திரும்பி பார்க்குறா. இந்த நேரத்துல என்னத்த பண்றீங்க தூங்காம? எதுக்கு அதுக்கு எதுக்கும் நடந்துட்டு இருக்கீங்க? இல்லம்மா, யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்டது. அதான் ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தேன். ஒரு ரூமு பூட்டி இருந்துச்சா, இந்த மூலையில யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரிஞ்சது. அதான் அங்க போய் பார்க்கலான்னு போனோமா. அது ஏதாவது பூனைக்கு இது கத்தி இருக்கும், அது உங்களுக்கு அழுகுற மாதிரி கேட்டிருக்கோம். அங்க திரும்பி பாருங்க, அந்த மூலையில துணி தான் தொங்குது, அங்கெல்லாம் எதுவுமே இல்லத்த. பாத்தியாமா என் கண்ணாடி எந்த நிலைமையில இருக்குதுன்னு? காலைல சீக்கிரமா சுரேஷை கூட்டு போய் கண்ணாடியை மாத்தணும். சரிங்க, நீங்க போய் தூங்குங்க.